இப்போது நான் உங்களுக்கு எழுத்தாளர் ரமேஷ் அக்ஷன் அப்படிங்கிற ஒரு படைப்பாளரை அறிமுகப்படுத்துகிறேன். ரமேஷ் அக்ஷன்கிற ரைட்டர் இதுவரையும் 7 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். 7 புத்தகங்களுமே யாவரும் வெளியீட்டில் தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் யாவருமுடைய 2வது புக் அவருடைய புத்தகம் தான். அதில் 5 சிறுகதை தொகுதிகள் உண்டு. 5 சிறுகதை தொகுதிகள், 2 நாவல் அப்படின்னு வந்திருக்கு. மிக மிக முக்கியமாக, ஆனால் இன்னும் வெளிச்சத்தில் வராத, அதாவது பரவலான வாசகர் அல்லது விமர்சன மதிப்பீடுகள் அற்ற படைப்புகளை தொடர்ந்து படைத்து வருபவர் ரமேஷ் அக்ஷன். அவருடைய படைப்புகள் ஒரு எழுத்தாளராக நான் சொல்லணும் அப்படின்னா, கத்தி மேல் நடப்பது போல மிக மிக ஆபத்தான ஒரு கதைக்களங்களை அவர் கையாள்கிறார். அவருடைய முதல் தொகுப்பிலிருந்தே அந்த பயிற்சியை அவர் செய்து வருகிறார். பயிற்சின்னு சொல்லலாம், அல்லது அது அவருடைய தேர்ச்சின்னு சொல்லலாம். 16 சிறுகதை தொகுப்புங்கிறது ஒரு அடலசன்ஸில் நடக்கக்கூடிய விபரீதங்கள் எந்தெந்த தொழிலெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு முத்திரை பதிச்சார் தான் சொல்ல முடியும். 16ங்கிற சிறுகதை தொகுப்பே ரமேஷ் அக்ஷனுடைய மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக அமைந்தது. தொடர்ந்து அவர் அந்த இடத்துல இருந்து, அதாவது ஒரு நிலத்தை ஆவணப்படுத்துகிற நோக்கத்திலிருந்து வெளியே வந்து அவர் மனித உறவுகளில் அதில் அவருடைய லேண்ட்ஸ்கேப்பே மனித உடலாக தான் இருந்தது. அப்படி அவர் தன்னுடைய படைப்புலகத்தை ஒரு இடத்துல சுருக்கி கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். என் ஊதா குறிப்பேட்டில் நேற்று என்கிற கவிதை தொகுப்பு வெளியீட்டில் நாம் இப்போது இருக்கிறோம். இது யாவரும் பப்ளிஷர்ஸ் வெளியீடு. யாவரும் பப்ளிஷர்ஸ் சார்பாக நான் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த நூலின் ஆசிரியர் திரு பிரதீபா ஜெயச்சந்திரன் அவர்கள் கடந்த ஆண்டு எனக்கு அறிமுகமானார். நாங்கள் வேறு ஒரு நூலை செம்மை செய்யும் பொருட்டு நான் அவரை தொடர்பு கொண்டிருந்தேன். அவரும் எங்களுக்கு செய்து கொடுத்தார். அதற்கு பின்னால் எதேச்சியாக கவிஞர் லாவண்ய சுந்தரராஜன் அவர்கள் வாயிலாக நான் அவரிடம் மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கும் எனக்கும் மிக குறுகிய காலத்திலேயே ஒரு நட்பு உருவாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் பெரும்பாலான புத்தகங்களுக்கு கவிஞர் பிரதீபா ஜெயச்சந்திரன் அவர்களின் மிக முக்கியமான பங்களிப்பு. எங்களை இத்தனை புத்தகங்கள் கொண்டு வருவதற்கு அவருடைய உதவியும் மிக முக்கியமானது என்பதை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது 2 விதத்தில். நான் மெய்ப்புக்காக நான் கொடுக்கிற இடத்துல எல்லாம் கருத்தலை கேட்பதில்லை. ஏனென்றால் எங்கள் அலுவலகத்திலேயே 2 மெய்ப்பு திருத்தனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் என்னோடு எடிட்டோரியல் பாலிசியில் அவர்கள் தலையிடுவார்கள். ஆனால் இந்த முறை நான் வெளியில் கொடுக்கும்போது ஒவ்வொரு புத்தகமும் அவருடைய கமெண்ட்டுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். ஏன்னால் அவரை நான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு குறிப்பிட்டும் அந்த பிரதீபா ஜெயச்சந்திரன் தான் நீங்களான என்று கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு அரசேவை குறித்த ஒரு கட்டுரையை நாங்கள் மொழியில் மறுமுனைவில் பதிந்து வைத்திருக்கிறோம். இப்படியான சூழலில் அவருடைய டெக்னிக்கலி இது ஒரு முதல் கவிதை தொகுப்பு என்பதை தான் இங்கே சொல்ல வேண்டும். ஆகவே இது யாவரும் பதிப்பு வழியாக படைப்பாளர்களின் முதல் பதிப்பை வெளியிடுவது என்கிற வகைமைக்குள் வந்துவிடும். ஆகவே நீங்களும் ஒரு இளைஞர் தான் என்பதை இன்னொரு முறை இங்கே சொல்லிக்கொள்ளலாம். ஆக இந்த கவிதை தொகுதியை இப்போ தோழர் விமர்சகர் ஜமாலன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இப்போது இந்த நூல் வெளியீடாகிறது. என் ஊதா குறிப்பேட்டில் நேற்று. பொதுவாக கவிதை டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற 2 இதில் தான் இயங்கும். இதில் அவர் இது ஒரு நல்ல காதல் கவிதை தொகுப்புக்கான ஒரு தலைப்பு என்றுதான் நானும் நம்பியிருந்தேன். அதில் ஒரு லேசான ஏமாற்றம் இருந்தாலும் அதில் அவர் கடந்து வந்த பாதைகளில் அவருடைய கோபங்களும் அவருடைய ஆற்றாமைகளும் அவருடைய மிக முக்கியமான அரசியல் கருத்துக்களையும் அவர் கவிதை வடிவத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த கவிதை தொகுப்பு நல்லபடியாக இன்னும் மக்களை சென்றடையும் என்கிற நம்பிக்கையில் இந்த நூலை பெற்றுக்கொண்ட திரு ஜமாலன் அவர்களும் நூலை வெளியிட்ட திரை இயக்குனர் கே ரங்கராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
என்னுடைய நண்பர் பிரதிபா ஜெயச்சந்திரன் எழுதிய என் ஊதா குறிப்பேட்டில் நேற்று என்ற இலக்கியத்தரமான ஒரு படைப்பை படிக்க நேர்ந்தது. உள்ளபடியே மகிழ்ந்தேன். இலக்கிய வட்டத்திற்கு இன்னொரு மணிமகுடம் இந்த புத்தகம் என்று சொல்லலாம். அவர் கதாசிரியர் என்று எனக்கு தெரிவதற்கு முன்னாடியே என் பள்ளி தோழன் பல படைப்புகளை நான் படித்திருந்த போது அவர் என்னை கவர்ந்தார். ஆனால் அவர் என்னுடைய நண்பர் என்று எனக்கு தெரியாமல் அதை படித்திருந்திருக்கிறேன். ஒரு தரம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்த போதுதான் இவர்தான் பிரதிபா ஜெயச்சந்திரன் என்பது தெரிய வந்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு தரமான இலக்கியவாதியை நான் நண்பனாக பெற்றது பல வருடங்கள் தெரியாமல் போயிட்டேன் என்று நான் மிகவும் வருந்தினேன். ஸோ இந்த நூல் அனைவரையும் கவர்ந்து இலக்கிய வட்டத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும் என்று நிச்சயம் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த என் ஊதா குறிப்பேட்டில் நேற்று இந்த கவிதை தொகுப்புக்கு எனக்கு ஒரு முன்னுரை எழுதும்படி நண்பர் கேட்டிருந்தார். ரொம்ப குறுகிய காலத்தில் அது முடியாமல் போனது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இது குறித்து நான் விரிவாக ஒரு திறனாய்வு எழுதுவதாக அவர்களுக்கு ஒரு உறுதி கூறியிருக்கேன். இந்த நூல் வருவதற்கு முன்பே அதை முன்னுரைங்கிறதுனால நான் படிச்சிருந்தேன் கவிதைகளும். இதில் ஒரு சொன்ன மாதிரி காதல் குறித்த கவிதைகளும் இருக்குது. ஆனால் காதலோடு சேர்ந்த அந்த கசப்பான உணர்வுகளை கொண்ட கவிதைகள் இதில் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப நாள் ஒரு பிரதிபா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக நல்ல நெருக்கமான நண்பர். மதுரை போனால் அவரோட நான் தங்குறது, சென்னை வந்தால் சந்திப்பது, இப்படி. அவரோட கரசேவை தொகுப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு. அதை படித்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இந்த தொகுப்பு யாராலையும் பேசவும் படலை, தொடர்ந்து அவர் எழுதவும் இல்லை. தொடர்ந்து தமிழில் எழுதாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம். யாரும் அதை பற்றி பேசுறது இல்லைங்கிறது காரணம். அதன் பிறகு இவர் கவிஞர்னு எனக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் காக்கையில் ஒரு கவிதையை படித்தப்போ தான் எனக்கே தெரியும் பிரதிபா கவிதையும் எழுதுவாரான்னு. ஆனால் இந்த முன்னுரையில் ஒரு நூல் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நூல் நான் பார்த்துருக்கேன். திசைகள் காலத்தில் இவர் திசைகள் பத்திரிகையில் எழுதுறதை பற்றி எழுதியிருக்கிறாரு. திசைகள் பத்திரிகையோட எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த காலத்தில். ஏன்னா நானே ஒரு திசைகள்னு ஒரு கையெழுத்து பிரதி எப்போ நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த கவிதை தொகுப்பு எனக்கு நினைவுக்கு வந்தது. இதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பல அரசியல் சார்ந்த கவிதைகள் இருக்குது, தனி மனித உணர்வு சார்ந்த கவிதைகள் இருக்குது, சில மெய்யியல் சார்ந்த கவிதைகள் இருக்குது. மெய்யியல்னா வழக்கமான பிரதிபாவோட வழக்கமான அந்த பகடி கலந்த ஒரு மெய்யியல் கவிதை, இறையியல், இப்படி பல்வேறு துறை சார்ந்த கவிதைகளை இதில் எழுதி பார்த்துருக்கிறாரு. இது தமிழில் வரக்கூடிய பல்வேறு பொதுவாக கவிதைகள் குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி ஏகப்பட்ட கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க மத்தியில் நீச்சல் அடித்து தன்னை கவிஞனாக நிலைநிறுத்துவது என்ற ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த கவிதை நிச்சயமாக இவர் எப்படி அப்பரோட கவிதை எழுதி போட்டு தண்ணீரை நீந்தி அது மாதிரி நீந்தி வரும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அவர் இந்த இலக்கிய பங்களிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் பிரதிபா ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள், நான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு உதடுகள் தொகுப்பு 2003 வருகிற பொழுது ஐயா அவர்கள் அந்த நூலுக்கு ஒரு விமர்சனம் அறிமுகம் எழுதியிருந்தார். அப்பொழுதிலிருந்து பழக்கம். இளம் படைப்பாளர்களை, இளம் மாணவர்களை ஊக்குவிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இன்றைக்கும் நான் மாணவராக இருந்து ஐயாவை இன்றைக்கு என்னுடைய மாணவர்களுக்கும் ஐயா அவர்கள் ஆலோசனை கொடுத்து நல்வழிப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக மாணவர்களை எழுத வைக்கிறது. இந்த கவிதை பெரும்பாலும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் கூட பெரும்பாலான ஆய்வாளர்கள் அடிப்படையில் ஒரு படைப்பாளராக அல்லது கவிஞராகத்தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய பால்யகால ஒரு வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் கவிஞர்கள் மட்டும்தான் தொடர்ந்து அதை சுமப்பவர்களாக இருப்பார்கள். அந்த ஒரு இவருடைய இந்த தொகுப்பில் 2026 வருடம் அவருடைய ஆரம்பகால கவிதைகளும் இருக்கு. இன்றைக்கு எழுதுகிற இளம் 2000க்கு பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் 2000க்கு பிறகு பிறந்திருப்பார்கள்.
அவர்களுடைய வாசிப்பிற்கு இது போய் சேரணுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் மாணவராக இருந்த பொழுது ஆங்காங்கே பல்வேறு தொகுப்புகளை நாங்கள் தேடி தேடி வாசித்தோம். அப்படியான ஒரு தொகுப்பினை மீண்டும் நான் பார்த்த ஒரு அனுபவத்தை இந்த தொகுப்பில் பார்த்தேன். அந்த தொகுப்பில் முதல்ல ஒரு 5-6 கவிதைகளும் கடைசி கவிதையை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். அவ்வளோ அற்புதமான எதை நாம் தொலைத்தோம் என்கின்ற அந்த கடைசி கவிதையில் அது படிக்கிற பொழுதெல்லாம் இன்றைய மாணவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமான படைப்பு. ஐயா அவர்களை வணங்குகிறேன். நன்றி. வணக்கம். நான் சுஜா சுயம்பு. பாரதி புத்தகாலயத்துடைய ஒரு நிகழ்வில் முதலில் பிரதிபா அவர்களை சந்தித்தேன். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில தெரிஞ்சதை உருப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுமை. சில முக்கியமான படைப்பாளிகள் கவனப்படுத்தப்படாமல் போவதுண்டு. அப்படி கவனப்படுத்தப்படாமல் போன ஒரு சிறந்த ஆளுமையாக இவரை நான் சொல்றேன். ஏன்னா கரசேவை வந்த போதே என்னுடைய ஆற்றாமையை நான் என்னுடைய கட்டுரையின் வழியாக வெளிப்படுத்தியிருந்தேன். அப்படி ஒரு பதிவாக இந்த எழுத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன், நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல பப்ளிகேஷனில் இதை கொடுத்து பதிவு பண்ணணும், நிறைய பேரை அது போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஊதா குறிப்பேட்டில் நேற்று ஊதா குறிப்பேட்டில் நேற்று அப்படின் போது இப்போ பேசின எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி பார்க்கல. ஏன்னா சில காதல் கவிதைகளும் அதில் உண்டு. அதையும் மீறி ஒரு கவிஞன் அப்படிங்கிறவன் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை தனிமனித பார்வையில் பார்த்து அதை சமூகத்துக்கே மறுபடியும் திருப்பி செலுத்துறான். அப்படி ஒரு கவிதையை நான் அதில் பார்த்தேன். ஒரு சிவபெருமானுடனான ஒரு உரையாடல். அதை படிக்கும்போது என்னை நானே தோள் தட்டி சிரிச்சுக்கிட்டேன். இந்த பியூ சின்னப்பா மாதிரி, இப்படி எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி மிகச்சிறந்த கவிதைகள் இதில் உண்டு. கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் இதை வாசிக்க வேண்டும். சமூகம் அந்த அக்கறையை, அது சார்ந்த அக்கறையை அவருடைய பார்வையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். கட்டாயமாக அதை நாம் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிகுந்த நன்றி இந்த ஒரு வாய்ப்பை தந்ததற்காக. வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வேளையிலே என்னுடைய அனைத்து நண்பர்களையும் ஒரு சேர இங்கே பார்ப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நீண்ட காலமாக ஒரு தொடர்பற்று இருந்த என்னுடைய பால்ய நண்பர் திரு கே ரங்கராஜ், திரைப்பட இயக்குனர், மிக 18 ஏறக்குறைய மொத்தம் 18 படங்கள் அவர் இயக்கியிருக்கிறார் தமிழில். அது வெள்ளி விழா கண்ட படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவரை இங்கே அழைச்சிட்டு இங்கே அந்த புத்தக வெளியிட வச்சது எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேர் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே எங்கள் 2 பேருக்குமே இது அருமையான நினைவு கூறத்தக்கதான ஒரு பெரிய தருணம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அடுத்து தோழர் ஜமாலன் கரசேவையை பற்றி ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ எழுதி கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் கரசேவை கவனப்பட ஆரம்பிச்சது. அதுக்கும் முன்னாடி இவங்க டாக்டர் சுஜா சுயம்பு அவங்க எங்களுடைய பத்திரிகையிலேயே எழுதியிருந்தாங்க ரொம்ப விரிவான கட்டுரை. இந்த இவங்களுடைய ரெண்டு பேரோட கட்டுரைகள், அப்புறம் தோழர் சண்முகம் அவரோட கணையாளியில் ஒரு கட்டுரை இந்த கரசேவையை பற்றி எழுதியிருந்தாரு. இந்த 3 கட்டுரைகளும் தான் என்னோட கரசேவை நூலை பற்றி பரவலாக இது பண்ணது. அதுக்கப்புறம் நான் கவிதை தொகுப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஓராண்டு காலமாக நண்பர் தொடர்பில் இருந்தார், ஜீவகரிகாலன். அப்போ தான் ஏன் நம்ம இந்த பதிப்பகத்தில் நம்ம கவிதை தொகுப்பு வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண கேஷுவலாக கேட்டேன். என்னோட கவிதைகள்லாம் இருக்குது, இப்போ வெளியிட முடியுமா அப்படின்னு. உடனே அனுப்பி விடுங்க அப்படின்னாரு.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவிதைகள்லாம் இப்போ எல்லாம் பதிப்பகங்கள் வந்து கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். ஆஹ் அப்போ கேட்ட உடனே ஒத்துக்கிட்டார். ஏறக்குறைய 15 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புத்தகம் வெளியே வந்துருச்சு. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர் நண்பர் ஜீவ கரிகாலன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. முத்துக்கந்தன் அவர்கள் அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு பழக்கம். ஆமாம், அவரையும் வந்து நான் எப்படியாவது இங்கே வரவழைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆசைப்பட்டேன். அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இது பண்ணிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் தோழர் நிகழைக்கண், அவர் என்னுடைய நிறைய கவிதைகளை வந்து அவருடைய இதழில் பிரசுரம் பண்ணுறதுக்கு அவர் ஏதுவாக இருந்தார். இதுக்கெல்லாம் மேலே ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆமாம், அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் சும்மா அனுப்பிச்சி வச்சுருந்தேன். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அவர் வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டார். உண்மை அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நண்பர் கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் யாவரும் புக் ஸ்டாலில் இருக்கேன். இங்கே நிறைய பொதுவாகவே புது புது எழுத்தாளர்கள் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இவர். அண்டர் த ட்ரீல எனக்கு கதை சொல்கிறதுக்கு புது சிறுகதைகள் கிடைக்குதுன்னா அதுக்கு இங்கே தான் நான் வந்து நிறைய கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு எப்பயுமே ரொம்ப நெருக்கமான எழுத்தாளர் சுஷீல் குமார். அவருடைய இந்த கன்னிகை தொகுப்பு, அடியந்திரம் தொகுப்பு, இதில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நான் பரிந்துரைக்கிறேன். அடுத்தது இது வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு தொகுப்பு, காடன் கண்டது அப்படிங்கிற கதை. இதில் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தட்டு மனிதர்களை பற்றின ரொம்ப ஆழமான கதைகள். பல்வேறு காலகட்டங்களில் ஒரு இனக்குழுவை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதைகள். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. அப்புறம் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய இந்த விடுதலைக்கு முந்தைய தமிழ் சிறுகதைகள் எனக்கு எப்பயுமே கிளாசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இவர் வந்து பண்ணியிருக்கக்கூடிய பணி ரொம்ப சிறந்தது. ஏன்னா 3 வால்யூம் போட்டிருக்காங்க இதில். நான் லாஸ்ட் டைம் 2 வால்யூம் ஏற்கனவே வாங்கி படிச்சுட்டேன். இது 3வது வால்யூம் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ரொம்ப ஒரு சிறப்பான தொகுப்பு, அவசியம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மொழி எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப அழகா இந்த கதைகள் வரிசையில தெரியும். அந்த பேசப்படும் பொருள் அதுவுமே வந்து காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே வருது. நம்ம அழகா பார்க்கலாம் அந்த டிரான்சிஷன் இந்த கதைகள்ல. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் ஜி முருகன். இவருடைய இந்த தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான தொகுப்பு. அவருடைய கதைகள் இன்னும் நிறைய வரணும்னு ஆசைப்படுறேன். இதுல சில கதைகள்லாம் வந்து படிச்சுட்டு ரொம்ப நேரம் நம்ம அதே கதைகளோடயே இருப்போம். ரொம்ப கனமான கதைகள்னு நான் சொல்லுவேன் இவருடைய கதைகள். அவசியம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தொகுப்பு.